சொல்லதை பார்க்கும் போது ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் ஒரு பிசாசாகவோ அவன் அலைந்து திரிகிறவனா இல்லாமல் அவன் ஒரு பாதாளத்திலே அக்னியிலே வேதனைப்படுவார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரர்கள் 5 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் பிசாசாக அலைந்திருந்தா இவனே அங்க போயிட்டு தன் சகோதர இடத்துல உடம்புக்குள்ள இறங்கி நல்கா இப்படி இருக்கு, பாதாள வேதனை இப்படி இருக்கு, இன்னும் ஒரு மனிதர் உடம்புக்குள்ள இறங்கி பேசலாம். ஆனா அவன் சொல்ற வார்த்தையை பார்க்கும் போது அவன் அந்த இடத்துக்கு போக முடியாம அவன் ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவன் மரித்த உடனே அவனுடைய ஆத்மா நரகத்துக்குள்ளதான் இருக்கணும். அவன் சொல்லிடுறான், என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்கள், மோசே செவி கொடுப்பார் என்று ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்ப அதுல இருந்து நமக்கு சத்தியம் தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் பிசாசாகவோ அவன் ஆத்மா